Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தீபாவளி ரொம்ப அ கம்மியான நாட்கள் தான் இருக்கு தீபாவளிக்கு. அதுக்கு ஒரு சூப்பரா ஒரு முறுக்கு தான் நம்ம வீட்லயே செய்ய போறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளான முறையில ரொம்ப டேஸ்டியா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெசிபி. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல. இத மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கங்க. தேவைப்பட்டா நீங்க ஜலிச்சு கூட நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதேபோல அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காவை துருவி அதில் மிக்சியில் போட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட எள்ளு இதெல்லாம் தான் நம்ம சேர்த்து இந்த முறுக்கு செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவு நார்மலாக நம்ம இடியாப்பத்துக்கெலாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த அரிசி மாவு தான், இடியாப்ப மாவு தான். இல்லை நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி மாவு கூட சேர்த்து செய்யலாம். இப்போ அதோட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கல்லையும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த பக்கம் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சூடு பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, மாவோட சேர்த்து பிசையறதுக்கு. அதோட நம்ம இதில் பெருங்காயத்தூள்லாம் சேர்ப்போம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் இந்த சூடான தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்தா தான் அது நல்லா கரைஞ்சி நல்லா மாவில் எல்லா இடங்கள்லையும் படும். இப்போ இதோட கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் முறுக்கு செய்யும்போது, அதுக்காக தான் எள்ளு சேர்த்துறது. இதோட மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். இப்போ இந்த முறுக்கு செய்கிறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப சுலபமான முறை தான். நம்ம மாவு அரிசி கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் தான் மிஷினில் கொடுத்து உளுந்து மற்ற பொருள்லாம் சேர்த்து அரைப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளான முறையில் நம்ம செய்கிறோம். இப்போ இந்த மாவோட ஒரு சின்னதாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட அது 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அது அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க பெருங்காயம், உப்பு அதையும் சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பாலை சேர்த்து நம்ம மாவை கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் கலந்து பாருங்கள். ஏன்னாக்கா நம்ம அரிசி மாவு ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி இழுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து மாவை கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். இப்போ நான் எல்லா தேங்காய் பாலுமே சேர்த்துட்டேன். இதோட நம்ம தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியும் சேர்த்து மாவை இந்த பதத்துக்கு கரெக்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு இந்த உரலில் தான் நான் பிழிய போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி உரல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துகிட்டு அதில் உள் பக்கமாக கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுடுங்க. அப்போ தான் மாவு ஈஸியாக நமக்கு புழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு அந்த இறங்கி வர ஃப்ளோ நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல். அதுக்கப்புறம் இந்த மாவு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கை பிழியலாம். அதே போல் இந்த முறுக்கு பிழியும் போது பார்த்திங்கனாக்கா, நீங்கள் இந்த பிக்னஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தெறிக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருந்துச்சுனாக்கா, இதை போல் ஒரு நீளமான கரண்டியை எடுத்துங்க. இந்த போல் நீளமான கரண்டியாக இருந்துச்சுனாக்கா, நீங்கள் மாவு இது போல் முறுக்கு மாவு பிழிஞ்சிட்டு நீங்கள் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் தூரத்தில் இருந்து நீங்கள் போடலாம். பட் அது அப்பயும் கொஞ்சம் கவனமாக தான் போடணும். இதை போல் நம்ம ஒரு ஹைட்டில் ரொம்ப கரண்டியை ரொம்ப ஹைட்டில் வச்சு போட்டிங்கனாக்கா எண்ணெய் தெரிக்கும். ஸோ கடாய் கிட்ட வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் தூரமாக வேணால் நின்றுக்கலாம். இதை போல் லென்த்தியான கரண்டியாக இருந்தால். இல்லைன்னா நீங்கள் ஃபாயில் ஷீட்டு இல்லைன்னா நம்ம கவர் அந்த மாதிரி திக்கான கவர்லேயே பிழிஞ்சி கரண்டியால் எடுத்து அப்படி கூட போடலாம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ முறுக்கு பிழிஞ்சு விட்டாச்சு எல்லாமே. அது ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டு அந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது முறுக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா எப்படி சொல்கிறது, க்ரன்ச்சினஸ் நல்லா கூடவே இருந்தது. அதோட நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுனால டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தடுத்த பேட்சும் நம்ம இது போல் பிழிஞ்சிக்கலாம். கரண்டி பார்த்திங்கன்னா இந்த காம்பு கொஞ்சம் நீட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் நான் சொன்னது. அது போல் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும்.
அடுத்து நம்ம முறுக்கு பிழியும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணோம். நம்ம இந்த மாதிரி உரல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாவு வச்சுருக்கிறது இல்லாமல் அந்த மேலே வைக்கக்கூடிய அந்த உரலில் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மாவு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை வந்து கைகளில் தொட்டுட்டு இதை போல் அந்த மேல் உரலை வந்து நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு மேலே வச்சு பிழிஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் வந்து அந்த மாவு வந்து ஈஸியாக இறங்கி வரும். நம்ம அது போல் துடைக்காமல் பண்ணும்போது அந்த மேல் உரலில் இருக்கக்கூடிய மாவு காஞ்சிட்டு நம்ம அதை அழுத்தி புழியறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த முறுக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு செய்யறதுக்கும் சுலபமாக இருக்கும், முறுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 3/4 மாவு வந்து நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட்டு பேட்ச்சு இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதை பிழிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல்லாக நமக்கு இப்போ மாவு ஃபுல்லாகவுமே பிழிஞ்சி சூப்பராக முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு முறுக்கு வந்து நீங்கள் இதை போல் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கூட நமக்கு முறுக்கு வந்து வீணாகாது. பட் வந்து தேங்காய் பால் சேர்க்கும்போது கொஞ்சம் வந்து அதை சீக்கிரமாகவே யூஸ் பண்ணிடணும், அது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் சப்போஸ் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காமல் கூட இந்த முறுக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 போல் 25-30 முறுக்கு வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில திங்ஸ் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்லாம் உங்கள்ட்ட காமிக்கலான்னு சொல்லி தான். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரீசனபுளான ரேட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இதில் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 2 ஓப்பனிங் இருக்குது. இந்த பக்கம் இப்படி, இந்த பக்கம் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அப்படியே கூட நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் இது வாங்கியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள்கிட்டே கூட இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கலாம். அப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதோட பேக்கிங் பார்த்திங்கன்னா இது போல் தான் நல்லா சேஃபாக நல்லா சூப்பராக வந்து பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 பாட்டில் இப்படி வச்சு அது மேலே இந்த உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த இதை ரேப் பண்ணிவிட்டு செலோ டேப் ஒட்டி நம்ம பக்காவாக பேக்கிங்கில் ரொம்ப சேஃபாகவே வந்தது. கிளாஸ் இல்லையா, அதனால் எந்த டேமேஜும் ஆகாமல் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ண முடிஞ்சது. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 12 பாட்டில் இருந்தது. 12 பாட்டில் நான் போட்டிருந்தேன். பட் அதனால் வந்து ஆனால் எதுவுமே டேமேஜ் ஆகலை, நமக்கு சேஃபாகவே வந்து கிடச்சிச்சு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேக் போட்டிருந்தேன். இது வந்து நம்ம நார்மலாக நான் போட்ட பர்பஸ் வந்து சிங்க் ஏரியாவில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சோப்பு, ஸ்க்ரப்பர் அதெல்லாம் வச்சுக்கலான்னு. இது நார்மலாக வந்து பாத்ரூமில் கூட நீங்கள் சோப்பு வைக்கிறதுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ரேட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் ஆர்டரில் போட்டதுனால இன்னுமே எனக்கு கொஞ்சம் வந்து கம்மியாகவே கிடச்சிது. அதனால் நான் போட்டிருந்த அந்த 3 ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அடுத்த பொருள் வந்து சும்மா ஒரு டெக்கர் தான் போட்டேன். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இது பார்க்குறதுக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டுமே சேர்ந்து இது பார்த்திங்கன்னா நான் நமக்கு அந்த குறைவான விலையிலே வந்து கிடச்சிச்சு. பட் இது வந்து எப்படி இருக்குமோ, ரொம்ப வெயிட் இல்லாமல் ரொம்ப போலாக இருக்குமோன்னு நினச்சேன். அப்படியெல்லாம் இல்லை. அந்த கம்பியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பவுலுமே நல்லா திக்காக நல்லா சூப்பராகவே இருந்தது. சப்போஸ் இது கருத்துட்டா கூட நம்ம ஏதாவது மேலே வந்து பெயிண்ட் பண்ணி கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபர்தராக. அதனால் கண்டிப்பாக ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். இது 3மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம அழகாக வேறு ஏதாவது டெக்கர், ஏதாவது ஃப்ளவர் வாஷ் அந்த மாதிரி வச்சு கூட நம்ம இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.